தான். பாரா உண்மையாவே பேசி உன் மனசை மாத்திட்டேன் போலே. ஏண்டா கேட்டோன்னு அப்படி கூலாகி நல்லாலனாலும் சுமார் அழகா கவிதைலாம் சொல்ற. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உன்கிட்ட பேசினா அதெல்லாம் காணாமல் போயிடுது. சரி சரி போதும். ஹே என்ன உண்மையாதான். பரவாயில்ல, நல்லாதான் ஐஸ் வைக்கிறேன். ஐயோ இந்த முடி வேற. மண்டைக்கு ஒரு கிளிப்பு போட சொன்னா போடுறியா நீ? இந்த உலகமே நீதான் இருந்தனே. பேசாம அவளுக்கு கால் பண்ணிடுவோமா? அர்ச்சனா சொல்றி. ஹலோ காவ்யா, எனக்கு ஒரு மாதிரி லோவா இருக்குடி. அப்படியா? சரி சரியா? ஹேய் ஏதாவது என்னன்னு கேள்றி. சரி என்ன? எனக்கு ஒரு மாதிரி அவன் ஞாபகமாவே இருக்கு. ரொம்ப மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன்டி. அவன் 2 நாளா என் கனவுல வந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு ஏதாச்சும் ஒரு வேளை பிரச்சனையா இருக்குமோன்னுலாம் தோணுதுடி. ஒருவேளை நான் அவனை பத்தி நினைச்சிட்டே இருக்கிறதுனால அவன் என் கனவுல வரானா, இல்ல அவன் என்னை பத்தி நினைச்சிட்டே இருக்கிறதுனால அவன் என் கனவுல வரானானே தெரியலடி. நான் வேணா அவங்ககிட்ட போய் கேட்டு சொல்லட்டா? ஏய் என்னடி அவன்கிட்ட கேட்ப? ஏன்ட்ட ஏதாச்சும் பேசுடி. உன்கிட்டயா? சரி நாளைக்கு கால் பண்றேன். ஏய் இம்சா, ஏன்டி என் உயிர் எடுக்கிற? எது நான் இம்சையா? சரிப்பா. ஐயோ காவியா, உனக்கு என் சுச்சுவேஷனே புரிய மாட்டேங்குது காவியா. என்கிட்ட ஏதாச்சும் பேசி என்னை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணு. இல்லைனா என்கிட்ட ஏதாச்சும் பேசி பாசிட்டிவா ஃபீல் பண்ணவே. ஏதாச்சும் பேசி என் மைண்டை கொஞ்சம் டைவர்ட் பண்ணுடி. அப்படியே என்ன பேசணும் நீயே சொல்றனா அதே பேசிடுவேன். ஹேய் மரமண்ட, என்ன பேசணும் நானே உனக்கு சொல்லி கொடுத்தா நீ என்ன இதுக்கு இருக்க? நீயே தாண்டி ஏதாச்சும் பேசணும். வேற ஏதாச்சும் டாபிக் பேசி ஒன்னு என் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். இல்லைனா என்னை மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசி என்னை இந்த நினைப்புல இருந்து வெளியில கொண்டு வரணும். இதெல்லாம் பேசிக் ஹியூமன் சைக்காலஜிடி. இதை கூட நானா உனக்கு சொல்லி கொடுக்கணும்? மரமண்ட இதோ பாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாது சரியா? வேணா கோர்ஸ் கீஸ் ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். இப்போதைக்கு ஃபோனை வை. ஹே